கெமிக்கல் பாண்டிங் கண்டினியூஷன் பார்க்கலாம். இந்த கெமிக்கல் பாண்டிங் கண்டினியூஷன்ல ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் சல்ஃபரை பார்த்தோம். இப்போ அதனுடைய ஆக்சோ ஆனியானை பார்க்கலாம். இப்போ ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் சல்ஃபரில் ஒன்று என்னன்னாக்கா H2SO4, இதை சல்ஃபூரிக் ஆசிட்ன்ட்டு சொல்கிறோம். இந்த சல்ஃபூரிக் ஆசிட்க்கு ஸ்ட்ரக்சர் எப்படி சொல்லணும்னா இது மாதிரி சொன்னோம். சல்ஃபூரிக் ஆசிடுக்கு ஸ்ட்ரக்சரை இப்படி சொல்லியிருந்தோம். இப்போ இந்த டபுள் பாண்ட் ஓ இருக்குதுல்ல, இந்த ஆக்சிஜனுக்கு பதிலாக ஒரு சல்ஃபரை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு ஆக்சிஜன் இந்த டபுள் பாண்ட் ஓ ரீப்ளேஸ் பண்ற எதுல சல்ஃபரை வச்சு. அப்போ நமக்கு எப்படி வருதுன்னா இது போல வருது. இதுக்கு பேர் என்ன சொல்றேன்னா தயோசல்ஃபூரிக் ஆசிட்ன்ட்டு சொல்றோம். தயோசல்ஃபூரிக் ஆசிட்ன்ட்டு சொல்றோம். இப்போ இந்த தயோசல்ஃபூரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய 2H+ அயான்ஸை ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு ஆனியான் கிடைக்கும். அந்த ஆனியான் என்னன்னு பார்க்கலாம். அந்த ஆனியான் இப்படி இருக்கும். இதை தான் என்னன்னு சொல்றேன்னா S2O3 2- தயோசல்ஃபேட் அயான். தயோசல்ஃபேட் அயான்ட்டு சொல்றோம். இந்த தயோசல்ஃபேட் அயான் எங்க பார்த்திருக்கோம்னா காம்ப்ளெக்ஸஸ்ல எல்லாம் பார்த்திருக்கோம். அதாவது சோடியம் தயோசல்ஃபேட் Na2S2O3 சோடியம் தயோசல்ஃபேட் அன்ட்டு நம்ம பார்த்திருக்கோம். இந்த சோடியம் தயோசல்ஃபேட் அயோடினோட ரியாக்ஷனுக்கு போச்சுன்னா என்ன கிடைக்கும்னா Na2S4O6 பிளஸ் NaI இப்படி பார்த்திருக்கோம். ரியாக்ஷன் இப்படி பார்த்திருக்கோம். இந்த சோடியம் தயோசல்ஃபேட் அயோடினோட ரியாக்ஷன் போச்சுன்னா இது மாதிரி கொடுக்கும் அன்ட்டு சொல்லிக்கும். அப்போ இந்த தயோசல்ஃபேட் அயான் S2O3 2- எப்படி சொல்றேன்னா அந்த ஆக்சோ அனியானுக்கு ஸ்ட்ரக்சரை எப்படி கொடுக்குறோம். இந்த தயோசல்ஃபேட் அயோடினோட ரியாக்ஷன் போச்சுன்னா சோடியம் டெட்ரா தயோனேட்டை கொடுக்குதுன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். சோடியம் டெட்ரா தயோனேட்டை கொடுக்குது. இந்த சோடியம் டெட்ரா தயோனேட்டுக்கு எப்படி ஸ்ட்ரக்சரை வரையுது. ஃபர்ஸ்ட் கரஸ்பாண்டிங் ஆக்சி ஆசிடா எழுதிருங்க, அப்புறம் ஸ்ட்ரக்சரை வரையலாம். கரஸ்பாண்டிங் ஆக்சி ஆசிட்னா எப்படி சொல்றது H2S4O6. இது எந்த இடத்துல பார்த்தோம். இந்த H2S4O6 எந்த இடத்துல பார்த்தோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த சல்ஃபூரிக் ஆசிடை டபுள் பண்ணிக்கலாம். சல்ஃபூரிக் ஆசிடை டபுள் பண்ணிக்கிறோம். சரி, சல்ஃபூரிக் ஆசிடை டபுள் பண்ணிட்டா நமக்கு என்ன வருதுன்னா H2S2O8 வருது. இதுல இருந்து வாட்டர் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டா H2S2O7. இதுல இருந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணலாம். H2S2O6 நமக்கு கிடைக்குது. கரெக்டா? இந்த H2S2O6 நம்ம எப்படி எழுதணும்னா இது போல எழுதணும். OHS அடுத்து SOH. இப்போ 4 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. 2 ஆக்சிஜன்ஸை 2 சல்ஃபர் ஆட்டம்ஸ்க்கு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க. இங்க 2 ஆக்சிஜன்ஸ், இங்க 2 ஆக்சிஜன்ஸ். இதுதான் H2S2O6. இப்போ அங்க என்ன வந்திருக்குது H2S4O6. இது எப்படி எழுதுறது H2S4O6. என்ன பண்ணும் இந்த எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய சல்ஃபர் ஆட்டம்ஸை இந்த சல்ஃபர் ஆட்டம்ஸ்க்கு இடையில கொடுத்துடணும். ஓகே, ஸோ அப்போ இந்த H2S2O6 நான் இப்படி எழுதிடுறேன், ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி எழுதுறேன். ரிமைனிங் இருக்கிற சல்ஃபர் ஆட்டம்ஸ் இதுக்கு இடையில எழுதுறேன். ஓகே, இப்போ இதுக்கு என்ன பேருன்னா இதுக்கு என்ன பேர் பார்த்தோம்னா டைதயோனிக் ஆசிட்னு சொன்னோம். அப்போ டைன்னா 2 சல்ஃபர் ஆட்டம்ஸ், இங்க 4 இருக்கனால டெட்ரா தயோனிக் ஆசிட்னு சொல்லிடுங்க. அவ்வளவுதான், டெட்ரா தயோனிக் ஆசிட். இப்போ பாத்தீங்களா எதுக்கு இதனுடைய சால்ட்டுக்கு பேர் பாருங்க சோடியம் டெட்ரா தயோனேட். என்ன இதுக்கு பேரு டெட்ரா தயோனிக் ஆசிட், அதனால சால்ட்டுக்கு பேரு சோடியம் டெட்ரா தயோனேட். அது மாதிரி சொல்றோம். ஓகேவா? சரி, அப்போ இந்த ஆக்சோ அனியானுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்றது இந்த இடத்துல பார்த்திருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் ஹாலோஜன் பார்க்கலாம். ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் ஹாலோஜன். சரி, ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் ஹாலோஜன். ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் ஹாலோஜன். ஓகே, இந்த ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் ஹாலோஜன்ல பர்டிகுலரா குளோரின் எடுத்துக்கலாம், Cl எடுத்துக்கலாம். அப்புறமா ரிமைனிங் எல்லாம் எப்படி இருக்கும்ட்டு நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ Cl என்னக்கா இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னாக்கா ஃபர்ஸ்ட் பர்டிகுலரா Cl எடுத்துக்கிறேன், அப்புறம் ரிமைனிங் எல்லாம் பார்க்க போறோம். இப்போ HOCl இதுக்கு பேர் என்னன்னா ஹைப்போகுளோரஸ் ஆசிட். ஹைப்போகுளோரஸ் ஆசிட் அப்படி சொல்றோம்.
இந்த HOCl இது வந்து ஆக்சி ஆசிடா இருக்கிறதுனால இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட தான் பாண்டிங்ல இருக்கணும், ஹாலஜனோட பாண்டிங்ல இருக்கக்கூடாது. அப்போ ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில தான் பாண்டிங். குளோரினே எழுதியாச்சு. ஆக்சிஜன் 2 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும், இந்த பக்கம் ஒரு பாண்ட் இருக்குது, அப்போ இன்னொரு பாண்டை கொடுத்துருங்க. இதுதான் ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அடுத்து இந்த இதுல வந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு ஆக்சிஜனை இன்க்ளூட் பண்ணுங்க. இதுல ஒரு ஆக்சிஜனை இன்க்ளூட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? HClO2. இதுக்கு பேர் என்னன்னா, ஒரு ஆக்சிஜன் இன்க்ளூட் பண்ணா இந்த ஹைப்போன்ற வேர்டை ரிமூவ் பண்ணிடணும். அப்ப என்ன கிடைக்கும்? குளோரஸ் ஆசிட். இதுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இங்க Cl எழுதிக்கிறோம், 2 ஆக்சிஜன்ஸ் இருக்குது எழுதிடுறோம். ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட தான் பாண்டிங்க்கு கொடுக்கணும். ஓகே, அப்போ ஆக்சிஜன் வந்து இன்னொரு பாண்டை ஃபார்ம் பண்ணும், இந்த ஆக்சிஜன் டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணும். குளோரின் பாத்தீங்கன்னா குரூப் நம்பர் 7A வருது. இதனுடைய வேலன்சி ஷெல்ல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 7 எலக்ட்ரான்ஸ்ல 3 எலக்ட்ரான்ஸ் பாண்டிங்க்கு போயிருக்குது. அப்போ ரிமைனிங் 4 எலக்ட்ரான்ஸை 2 லோன் பேர்ஸை இப்படி கொடுத்துருங்க. ஓகே, இதுக்கு பேரு குளோரஸ் ஆசிட். இதுல ஒரு ஆக்சிஜனை ஆட் பண்ணுங்க. இதுல ஒரு ஆக்சிஜனை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? HClO3 கிடைக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? குளோரிக் ஆசிட். அதாவது எதை ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க? இந்த அஸ் என்ற வார்த்தைக்கு பதிலா இந்த அஸ்ஸை வந்து இக்கா மாத்திட்டீங்க. அஸ்ஸை இக்கா மாத்தனா இப்படி வரும். இங்க Cl எழுதிக்கிறோம், 3 ஆக்சிஜன்ஸ் இருக்குது, 3 ஆக்சிஜன்ஸ் எழுதியாச்சு. ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட கொடுத்துடணும். ஆக்சிஜன் இது சிங்கிள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது, இது டபுள் பாண்ட், இது டபுள் பாண்ட். குளோரினுடைய வேலன்சி ஷெல்ல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 7 எலக்ட்ரான்ஸ்ல 5 எலக்ட்ரான்ஸ் பாண்டிங் போயிருக்குது, ரிமைனிங் 2 எலக்ட்ரான்ஸை இப்படி லோன் பேரை கொடுத்தாச்சு. ஓகே, இதோட இன்னொரு ஆக்சிஜனை கொடுங்க. அப்ப என்ன வரும்? HClO4 வரும். இதுக்கு என்ன நேம்னா, இந்த குளோரிக் ஆசிட் இருக்குதுல்ல, இதுக்கு முன்னாடி பர் என்ற வார்த்தையை, பர் என்ற வேர்டை இன்க்ளூட் பண்ணிடுங்க. அப்போ பர் குளோரிக் ஆசிட் வரும். பர்னாவே பெராக்சி லிங்கேஜ் இருக்குதுன்னு நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த இடத்துல இருக்காது. பர்குளோரிக் ஆசிட் அதுக்கு எக்ஸெப்ஷன். பர் என்ற வேர்டு இருந்தாலும் இதுல பெராக்சி லிங்கேஜ் இருக்காது. ஓகே, குளோரின் எழுதிடுறோம், 4 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. அந்த 4 ஆக்சிஜன்ஸ் இப்படி எழுதிடுறோம். ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட தான் பாண்டிங்க்கு கொடுக்கணும். இந்த ஆக்சிஜன் ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணும், இந்த ஆக்சிஜன் 2 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது, இது 2 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது, இதுவும் 2 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பர்குளோரிக் ஆசிட் என்று சொல்றோம். ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் குளோரின்னா இவ்வளவுதான், வேற கிடையாது. சரி, ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் குளோரின்னா இதுதான். எப்படி ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜன்ல 4 சொல்றோமோ அதே மாதிரிதான். ஆனா ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜன்ல ஹைப்போநைட்ரஸ் ஆசிட் மட்டும் டைமரிக் ஃபார்ம்ல எக்ஸிஸ்ட் ஆகும்னு பார்த்திருக்கோம். இங்க அது மாதிரி கிடையாது. சரி, இப்போ ஹாலஜன் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல Clக்கு பதிலா நீங்க F கொடுக்கலாம். அப்ப என்ன வரும்னா HOF வரும். Br கொடுக்கலாம், HOBr வரும். I கொடுக்கலாம், HOI வரும். ஓகே, இது ஹைப்போக்ளோரஸ் ஆசிட்னா இது என்னன்னு சொல்லுவீங்க? ஹைப்போஃப்ளூரஸ் ஆசிட். இது ஹைப்போப்ரோமஸ் ஆசிட், இது ஹைப்போ அயோடைஸ் ஆசிட். அவ்வளவுதான். சரி, இந்த இடத்துல ஏதாவது நார்மல் பிஹேவியர்ல இல்லாம ஏதாவது அப்நார்மல் பிஹேவியர்ல இருக்குதா என்றதையும் ஒரு மாதிரி செக் பண்ணிடலாம். இந்த Clக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆக்சிஜனை விட கம்மி. அதனால Clக்கு +1 சார்ஜை கொடுக்கணும். ஓகேவா? ஏன்னா இந்த பாண்ட் ஆக்சிஜன் பக்கம் போகும், அதனால Clக்கு +1 சார்ஜை கொடுக்கணும். சரி, Cl இனாவே குளோரைடு தானே. Cl இனாவே நம்ம எதுல பார்த்திருக்கோம்? -1ல தானே பார்த்திருக்கோம். சோடியம் குளோரைடு Clக்கு -1. மெட்டல் குளோரைட்ஸ் Clக்கு -1. மெட்டல் குளோரைட்ஸ்ல Clக்கு -1 தானே கொடுத்தோம். ஆனா இங்க மொத்தம் ஏன் +1? அப்படின்னா ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் ஹாலஜன்ல Clக்கு -1 சார்ஜ் வராது. இங்க Cl வந்து குளோரைடாய் கிடையாது. ஏன் Clக்கு -1 சார்ஜ் கிடையாதுன்னா Cl வந்து ஆக்சிஜனோட பாண்டிங்ல இருக்குது. Clக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மி ஆக்சிஜனை விட. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியா இருக்கும் போது எப்படி -1 ஆக்சிடேஷன் நம்பர் வரும்? இங்க Clக்கு பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர் தான் வரும். ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் குளோரின்ல Clக்கு பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர் மட்டும்தான் வரும், நெகட்டிவ் -1 வராது. ஏன்னா Cl வந்து ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆக்சிஜனோட பாண்டிங்ல இருக்குது. சரி, இங்க வந்து +1. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த Cl கிட்ட 3 பாண்ட்ஸ் இருக்குது. அந்த 3 பாண்ட்ஸ் ஆக்சிஜன் பக்கம் தான் போகும், அதனால Clக்கு +3. இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா Clக்கு +5.
இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிஎல்க்கு +7. ஓகே. இப்போ இந்த ஹைப்போக்ளோரஸ் ஆசிட்ல சிஎல்க்கு +1 சொல்லிட்டோம். அதே மாதிரி தான் பிஆருக்கும் +1, அயோடினுக்கு +1. HOF எடுத்துக்கலாம். H சிங்கிள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் F. இப்போ Fக்கு என்ன சொல்றது? Fக்கு தானே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் ஆக்சிஜனை விட. Fக்கு தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் ஆக்சிஜனை விட. அப்ப என்ன சார்ஜ் கொடுக்கிறது? சரி, -1 கொடுக்கலாமா? சரி, கொடுத்துடலாம். -1 கொடுத்தாச்சு. ஹைட்ரஜனுக்கு ஆக்சிஜனை விட கம்மி, அப்ப ஹைட்ரஜனுக்கு +1. இப்ப ஆக்சிஜனுக்கு என்ன கொடுக்கிறது? ஆக்சிஜன் கொடுக்கலாமா கொடுக்கூடாதா? HOFக்கு நெட் சார்ஜ் வந்து 0. HOFக்கு நெட் சார்ஜ் 0ன்னா இதுக்கு +1ன்றது கன்ஃபார்ம், இதுக்கு -1ன்றது நம்ம இங்க சொல்லியிருக்கோம். ஏன்னா இதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் ஆக்சிஜனை விட. அப்ப ஆக்சிஜனுக்கு என்ன சொல்றது? ஆக்சிஜன் சொல்ல முடியாது. நெட் சார்ஜ் 0 வரணும்னா ஆக்சிஜன் சொல்லக்கூடாது. ஆனா ஆக்சிஜன் சொல்லணும். ஆக்சிஜனுக்கு எது கொடுத்தாலும் ப்ராப்ளம் தான். சரி, அப்ப ஆக்சிஜனுக்கு ஒரு பாசிபிலிட்டி என்ன? -2. இன்னொரு பாசிபிலிட்டி என்ன? -1. இன்னொரு பாசிபிலிட்டி -1/2. இன்னொரு பாசிபிலிட்டி 0. 0 எப்போ? எலிமெண்ட்ல தான் 0 சொல்ல முடியும். இது எலிமெண்ட் கிடையாது, அதனால 0 சொல்ல முடியாது. மைனஸ் ஆஃப் எங்க சொல்ல முடியும்? சூப்பர் ஆக்சைடுல. இது சூப்பர் ஆக்சைடு கிடையாது, அதனால மைனஸ் ஆஃப் சொல்ல முடியாது. -1 பெராக்சைடுல. இது பெராக்சைடு கிடையாது. பெராக்சைடுனாவே O சிங்கிள் பாண்ட் O இருக்கணும். அப்படி இருந்தா தான் பெராக்சி லிங்கேஜ். இதுதான் பெராக்சி லிங்கேஜ். பெராக்சி லிங்கேஜ் இருந்தா தான் பெராக்சைடு, இல்லைன்னா கிடையாது. அதனால -1 சொல்ல முடியாது. அப்போ ஒரே பாசிபிலிட்டி -2. இங்க -2 சொன்னா குளோரினுக்கு +1 தான் சொல்லணும், வேற பாசிபிலிட்டி கிடையாது. அப்போ கவனம் வச்சுக்கோங்க, HOFல புளூரினுக்கு +1 சொல்லி இருக்கோம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பிரகாரம் இப்படி வராது. ஆனா HOFல புளூரினுக்கு +1 சொல்லியிருக்கோம். சரி, அடுத்து இந்த குளோரஸ் ஆசிடுக்கு போலாம். குளோரஸ் ஆசிட்ல சிஎல்க்கு பதிலா வேற என்ன பண்ணலாம்னா பிஆர் கொடுக்கலாம். சிஎல்க்கு பதிலா பிஆர் கொடுக்க முடியாது, ஐயும் கொடுக்க முடியாது, எஃப்பும் கொடுக்க முடியாது. இந்த ஆசிட்ல குளோரஸ் ஆசிட் மட்டும்தான் பாசிபிள். எஃப், பிஆர், ஐ பாசிபிள் கிடையாது. சரி, அடுத்து வந்து குளோரிக் ஆசிட். இந்த குளோரிக் ஆசிட்ல சிஎல்க்கு பதிலா பிஆர் கொடுங்க, HBr ஒத்திரி வரும். பிஆருக்கு பதிலா ஐ கொடுங்க, HI ஒத்திரி வரும். எஃப் மட்டும் கொடுக்காதீங்க. எஃப் ஃபார்ம் பண்றது ஒரே ஒரு பாண்டு தான் ஃபார்ம் பண்ணும், ஒரு பாண்டுக்கு மேல ஃபார்ம் பண்ணாது. புளூரின் கேன் ஃபார்ம் சிங்கிள் பாண்ட். சிங்கிள் பாண்டை தவிர வேற பாண்டை ஃபார்ம் பண்ணாது. டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இதெல்லாம் புளூரினால முடியாது. ஏன் புளூரினால முடியல, சிஎல்பிஆர் ஐல முடியுது? புளூரின் பாத்தீங்கன்னா சிங்கிள் பாண்டை மட்டும் தான் ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? ஹீலியம் 2s2 2p5. இதனுடைய வேலன்சி ஷெல் வந்து 2s2 2p5. இதனுடைய வேலன்சி ஷெல்ல ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. அப்படின்னா இது ஒரே ஒரு பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும். ஆனா குளோரினுடைய வேலன்சி ஷெல்ல ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் தானே. அப்ப இப்படி 5 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணிச்சு? குளோரின் எடுத்துக்கிட்டீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நியான் 3s2 3p5. இதுலயும் ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் இருக்குது. ஆனா இந்த வேலன்சி ஷெல்ல 3d இருக்குது, வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்குது. வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்கிறதுனால இது வந்து என்ன பண்ணுதுன்னா, எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது. இங்க 5 பாண்ட்ஸ் இருக்குதுன்னா இந்த Cl5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸை கிரியேட் பண்ணிக்குது இந்த வேக்கன்ட் ஆர்பிட்டால வச்சு. அதனால ClBrI வந்து எத்தனை பாண்ட்ஸ் வேணா ஃபார்ம் பண்ணிக்குது. ஆனா புளூரின் பாத்தீங்கன்னா சிங்கிள் பாண்டை மட்டும்தான் ஃபார்ம் பண்ணும். சரி, அப்போ புளூரின் சிங்கிள் பாண்டை மட்டும்தான் ஃபார்ம் பண்ணும். அப்படின்னா இந்த இந்த இடத்துல புளூரின் வராது, இந்த இடத்துல புளூரின் வராது. இந்த கேஸ்ல பிஆரும் ஐயும் வருது. இதுக்கு பேரு புரோமிக் ஆசிட், இதுக்கு பேரு அயோடிக் ஆசிட். இந்த இடத்துல என்ன வரும்னாக்கா சிஎலுக்கு பதிலாக பிஆர் கொடுங்க, பர் புரோமிக் ஆசிட்னு சொல்லலாம். பிஆருக்கு பதிலாக ஐ கொடுங்க, பர் அயோடிக் ஆசிட்னு சொல்லலாம். ஆனா எஃப் கொடுக்க முடியாது. ஓகே, அப்போ ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் ஹாலோஜன் எடுத்துக்கினா, ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் ஹாலோஜன் எடுத்துக்கினா புளூரினுக்கு HOF மட்டும்தான் பாசிபிள், வேற பாசிபிலிட்டி கிடையாது. சரி, மற்ற சிஎலுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. பிஆருக்கு பாத்தீங்கன்னா குளோரஸ் ஆசிட், இந்த இதுல மட்டும்தான் பிஆர் வரல, ஐயும் வரல. மற்ற இடத்துல பிஆரும் ஐயும் வருது. ஓகே, சரி, இப்போ ஆக்சோ ஆனியான் பார்க்கலாம். ஆக்சோ ஆனியான் எப்படி இருக்கும்ட்டு பார்க்கலாம். ஆக்சோ ஆனியான் வேணும்னா இந்த பாண்டை இப்படி ஷிஃப்ட் பண்ணிடுங்க. அப்போ ஆக்சோ ஆனியான் கிடைக்கும், ClO-. இதுதான் இதுக்கு பேர் என்னன்னா ஹைப்போக்ளோரைட். இதுக்கு பேர் ஹைப்போக்ளோரைட் என்று சொல்றோம். இங்க என்ன பண்றீங்கன்னா பாண்டை ஷிஃப்ட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வரும்னாக்கா குளோரைட் கிடைக்கும். இங்க 2 லோன் பேர்ஸ் கொடுத்துறோம்,
இதுக்கு பேர் என்னன்னா குளோரைட். இதுக்கு பேர் குளோரைட் சொல்லியிருக்கோம். சரி, அடுத்து இங்கே என்ன பண்ணலாம்னா இந்த பாண்டை ஷிஃப்ட் பண்ணலாம். அப்ப என்ன வரும்னாக்கா ClO3 மைனஸ் வரும். ClO3 மைனஸ். இதுக்கு பேர் வந்து என்னன்னா குளோரேட். இதுக்கு பேர் குளோரேட். இங்கேயும் பாண்டை ஷிஃப்ட் பண்ணா ஆக்சோ அனியான் வரும். அது என்னன்னாக்கா ClO4 மைனஸ். ClO4 மைனஸ். இதுக்கு பேர் வந்து பர்குளோரேட். இதுக்கு பேர் என்னன்னா பர்குளோரேட் அயான் அப்படி சொல்றோம். சரி, இப்போ ஆக்சோ அனியான சொல்லியாச்சு. அடுத்து இங்க ரெசனன்ஸ் பாசிபிள். இதுக்கு எத்தனை ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பாசிபிள்னா 2 தான் பாசிபிலிட்டி இருக்குது. இதுக்கு 2 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பாசிபிலிட்டி இருக்குது. அந்த 2 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸை இங்க எழுதியிருக்கோம். இப்போ ரெசனன்ஸ் ஹைபிரிட் எப்படி இருக்கும் என்றதை பார்க்க போறோம். ரெசனன்ஸ் ஹைபிரிட்னா Cl எழுதுறீங்க, இந்த ஆக்சிஜன் எழுதுறீங்க, இங்க சிங்கிள் பாண்ட் கொடுத்துருங்க, இந்த பை பாண்டை ஈக்குவலா டிவைட் பண்ணிடுங்க. இங்க பை பாண்ட்ல ஆஃப் பை பாண்ட் இங்க, ஆஃப் பை பாண்ட் இங்க. அடுத்து இந்த -1 ஈக்குவலா 2 ஆக்சிஜன்ஸ்க்கு டிவைட் பண்ணி கொடுத்துருங்க, -1/2 கொடுத்தாச்சு. அடுத்து இந்த Cl கிட்ட 2 லோன் பேர்ஸ் கொடுத்துருங்க. இதுதான் ரெசனன்ஸ் ஹைபிரிட் அப்படி சொல்றோம். அடுத்து இங்க ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பாத்தீங்கன்னா எத்தனை ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பாத்தீங்கன்னா இன்னொரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரும் இதுல வந்து மொத்தம் 3 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, அப்போ ரெசனன்ஸ் ஹைபிரிடுக்கு போறோம். இப்போ ரெசனன்ஸ் ஹைபிரிடுக்கு என்ன பண்ணணும்னா ஆக்சிஜனுக்கு சிங்கிள் பாண்டை கொடுத்துருங்க, எல்லா ஆக்சிஜனோடய சிக்மா பாண்டை கொடுத்துருங்க. இங்க 2 பை பாண்ட்ஸ் இருக்குது, அந்த 2 பை பாண்ட்ஸை 3ஆ டிவைட் பண்ணி இந்த 3 ஆக்சிஜன்ஸ்க்கும் கொடுங்க. அப்படின்னா பை பாண்ட் எவ்வளவு வருதுன்னா 2/3 வருது. சிக்மா பாண்ட் 1, அப்போ பாண்ட் ஆர்டர் பாத்தீங்கன்னா 1 2/3. இந்த -1 ஈக்குவலா 3 ஆக்சிஜன்ஸ் கொடுத்துருங்க, அப்போ -1/3 கொடுத்துடலாம். இதுதான் ரெசனன்ஸ் ஹைபிரிட். இந்த பர்குளோரேட்ல பாத்தீங்கன்னா ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எத்தனை வரும்னா 4 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் டோட்டலா வரும். ரெசனன்ஸ் ஹைபிரிடுக்கு என்ன பண்ணணும்னாக்கா எல்லா ஆக்சிஜன்ஸையும் சிக்மா பாண்டோட குளோரினோட லிங்க் பண்ணிடுங்க. 3 பை பாண்ட்ஸ் இருக்குது, 3 பை பாண்ட்ஸை ஈக்குவலா இந்த 4 பிளேசஸ்ல 4 பிளேஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. 3 பை பாண்ட்ஸையும் ஈக்குவலா இந்த 4 பிளேஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்க. அப்படின்னா இங்க பாண்ட் ஆர்டர் எவ்வளவு வரும்னா சிக்மா பாண்ட் 1, பை பாண்ட் பாத்தீங்கன்னா 3 பை பாண்ட்ஸை 4 பிளேஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம், அதனால 3/4 பாண்ட் ஆர்டர். அடுத்து இங்க -1 இருக்குது, அந்த -1 ஈக்குவலா 4 ஆக்சிஜன்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. அப்போ ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கு என்ன சொல்லலாம்னா -1/4 சொல்லலாம். ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் -1/4 சொல்லலாம். இங்க -1 இருக்குது, அந்த -1 ஈக்குவலா 4 ஆக்சிஜன்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க. அப்போ ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கு என்ன சொல்றோம்னா -1/4 கொடுக்குறோம். இதுதான் பர்குளோரேட் அயான். பர்குளோரேட் அயானை இப்படி சொல்லியிருக்கோன்ட்டு நம்ம சொல்றோம். ஓகேவா? சரி, இப்போ ஆக்சோ அனியான்ஸை நம்ம இங்க பார்த்திருக்கோம். சரி, அடுத்து டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல ஆக்சி ஆசிட்ஸ் ஏதாவது பாசிபிலிட்டி இருக்குதா என்றதை நம்ம பார்க்கலாம். டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா மேங்கனீஸ், குரோமியம் ஆக்சி ஆசிட்ஸை ஃபார்ம் பண்ணுது. அந்த ஆக்சி ஆசிட்ஸை பார்க்கலாம். ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் குரோமியம் என்னன்னாக்கா குரோமிக் ஆசிட். குரோமிக் ஆசிட் இருக்குது. இந்த குரோமிக் ஆசிட்க்கு என்ன ஃபார்முலானா H2CrO4. ஓகே, இங்க சென்ட்ரல் ஆட்டம் என்ன குரோமியம், சரௌண்டிங் ஆட்டம்ஸ் என்ன 4 ஆக்சிஜன்ஸ் எழுதியாச்சு. அடுத்து இங்க நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து டைபேசிக் ஆசிட். அப்படின்னா இந்த 2 ஹைட்ரஜன்ஸும் ஆக்சிஜனோட லிங்க் பண்ணி விட்டுருங்க. 2 ஹைட்ரஜன்ஸையும் ஆக்சிஜனோட லிங்க் பண்ணி விட்டுருங்க. ஆக்சிஜன் வந்து 2 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். இங்க டபுள் பாண்ட் கொடுத்துருங்க, இங்க டபுள் பாண்ட் கொடுத்துருங்க. குரோமியத்தினுடைய வேலன்சி ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். குரோமியத்துக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னா ஆர்கான் 3d5 4s1. அப்போ வேலன்சி ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. பாருங்க, குரோமியம் 6 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஓகே, இதனுடைய வேலன்சி ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, குரோமியமும் 6 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்குது. இது என்னன்னு சொல்றோம்னா குரோமிக் ஆசிட் அன்ட்டு நம்ம சொல்றோம். இப்போ இந்த குரோமிக் ஆசிடை டபுள் பண்ணி வாட்டர் ரிமூவ் பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்கும்ட்டு பார்க்கலாம். குரோமிக் ஆசிடை டபுள் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, அப்போ டபுள் பண்ணிடலாம். இப்போ இந்த குரோமிக் ஆசிடை டபுள் பண்ணணும், அதனால நான் 2 டைம்ஸ் எடுத்துக்கிறேன். குரோமிக் ஆசிடை 2 டைம்ஸ் நான் எடுத்துறேன். ஓகே, இதுல இருந்து என்ன பண்ணனா வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிடணும். இதுல இருந்து என்ன பண்ணனா வாட்டர் ரிமூவ் பண்ணிடணும். வாட்டர் ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா சோன்ஸா கிடைக்குது. சோன்ஸா கிடைக்குது. இதுக்கு பேர் என்னன்னா டைகுரோமிக் ஆசிட்.
இதுக்கு பேர் என்னன்னா டைக்ரோமிக் ஆசிட் நம்ம சொல்றோம். டைக்ரோமிக் ஆசிட் சொல்றோம். இப்போ இது வந்து ஆக்சோ ஆசிட்ஸ். இத ஆக்சோ ஆனியானா மாத்தலாம். ஆக்சோ ஆனியானா மாத்தணும்னா என்ன செய்யணும்னா இந்த பாண்டை இப்படி ஷிஃப்ட் பண்ணுங்க, இந்த பாண்டை இப்படி ஷிஃப்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும்னாக்கா CrO4 2- கிடைக்கும். இதுதான் குரோமேட். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா குரோமேட் அயான் CrO4 2- சொல்றோம். சோடியம் குரோமேட், லெட் குரோமேட் இது மாதிரி எல்லாம் பார்த்துருக்கோம். ஓகேவா? இந்த குரோமேட்டுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இந்த குரோமியம் கிட்ட 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது, 2 பை பாண்ட்ஸ் இருக்குது, லோன் பேர்ஸ் கிடையாது. ஏன்னா குரோமியத்தினுடைய வேலன்சி ஷெல்ல இருந்த எல்லா 6 எலக்ட்ரான்ஸும் பாண்டிங்க்கு போயிடுச்சு. அப்போ லோன் பேர்ஸ் கிடையாது குரோமியம் கிட்ட. 6 இங்க 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கிறதுனால டெட்ராஹெட்ரல் ஷேப். சரி, டெட்ராஹெட்ரல் சொல்றோமே, ரெகுலர் டெட்ராஹெட்ரன் சொல்றதா டிஸ்டார்டட் டெட்ராஹெட்ரன் சொல்றதா? என்ன சொல்றது? பாத்தீங்கன்னா ரெகுலர் டெட்ராஹெட்ரன் சொல்லணும், டிஸ்டார்டட் சொல்லக்கூடாது. எப்படி? இங்க டபுள் பாண்ட் இருக்குது, இங்க சிங்கிள் பாண்ட் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி டிஸ்டார்டட்னு சொல்லக்கூடாது? ஆமா, ஏன்னா இது ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர், இது ரெசனன்ஸ் ஹைபிரிட் கிடையாது. அப்படின்னா ரெசனன்ஸ் ஹைபிரிட் எப்படி இருக்கும்? எல்லா பாண்ட்ஸும் ஈக்குவலண்டா இருக்கும், எல்லா சரௌண்டிங் ஆக்சிஜன்ஸும் ஈக்குவலண்டா இருக்கும், அது மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ இத ரெசனன்ஸ் ஹைபிரிட்ல நீங்க எழுதுனீங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியும் எல்லா பாண்ட்ஸும் சேம் நேச்சர், எல்லா ஆக்சிஜன்ஸும் சேம் நேச்சர்ல இருக்குது. அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு பாண்ட் லென்த் தெரியும். சரி, இப்போ இந்த டைக்ரோமிக் ஆசிட் என்ன பண்றோம்னா ஆக்சோ ஆனியானா எழுதுறோம். அப்படின்னா H+ ரிமூவ் பண்ணிடுங்க. H+ ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னாக்கா இந்த H+ ரிமூவ் பண்ணிட்டு பின்னாடி நம்ம எழுதுறோம். H+ ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு என்ன வருதுன்னா இது போல வருது. H+ நம்ம இங்க ரிமூவ் பண்ணிட்டோம், இது போல வருதுன்னு சொல்றோம். ஓகேவா? H+ ரிமூவ் பண்ணிட்டா இது போல வருது. இதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம்னா டைக்ரோமேட் ஆனியான் அப்படி சொல்றோம். டைக்ரோமேட் அயான் Cr2O7 2- அப்படி சொல்றோம். இந்த Cr2O7 2- குரோமியத்துக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில பாண்ட் இருக்குது இல்ல, ஹவு மெனி பாண்ட் லென்த்ஸ் we will get அப்படின்னா 2 வேல்யூஸ் பாசிபிள். எப்படின்னா இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ, இது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இந்த பாண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பாண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இந்த பாண்ட் வேற மாதிரி இருக்கும். இந்த பாண்டும் ஒரு மாதிரி இருக்கும். இந்த 2 பாண்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த 6 பாண்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகே? அப்படின்னா இந்த டைக்ரோமேட் அயான்ல குரோமியம் ஆக்சிஜன் பாண்ட் லென்த் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 2 வேல்யூஸ் இருக்கும். இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், இந்த குரோமியம் ஆக்சிஜனுக்கு ஒரு பாண்ட் லென்த் இருக்கும். இந்த 6 குரோமியம் இந்த பாண்ட்ஸ் இருக்குது இல்ல, இங்க 6 பாண்ட்ஸ் சொல்லிக்கல, இந்த எல்லா பாண்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். அப்படின்னா இங்க வந்து 2 வேல்யூஸ் பாசிபிள் அப்படி சொல்றோம். ஏன் இது மாதிரி 2 வேல்யூஸ் பாசிபிள்? இப்போ இந்த பாண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, ஒரே மாதிரியா இருக்கும் ரெசனன்ஸ் ஹைபிரிட்ல. இது வேற மாதிரி இருக்கும். ஏன் பாத்தீங்கன்னா இங்க ஆக்சிஜன் வந்து பிரிட்ஜா இருக்குது, ஆனா இங்க ஆக்சிஜன் வந்து பிரிட்ஜா இல்ல. இந்த ஆக்சிஜன் வந்து பிரிட்ஜா கிடையாது, ஆனா இந்த ஆக்சிஜன் பிரிட்ஜ். பிரிட்ஜ்னா என்ன? ஏன் பிரிட்ஜ்னு சொல்றீங்க இந்த ஆக்சிஜனை? ஏன்னா இந்த ஆக்சிஜன் 2 குரோமியத்தோட பாண்டிங்ல இருக்குது. இந்த ஆக்சிஜன் இந்த பக்கம் ஒரு குரோமியத்தோடையும் இந்த பக்கம் ஒரு குரோமியம் ஆட்டமோடையும் பாண்டிங்ல இருக்குது. அப்ப இந்த ஆக்சிஜன் 2 குரோமியம் ஆட்டம்ஸோட ரெண்டு பக்கமும் பாண்டிங்ல இருக்கனால இது பிரிட்ஜா ஆக்ட் ஆகுது. இந்த 2 குரோமியம் ஆட்டம்ஸ்க்கும் இது பிரிட்ஜா ஆக்ட் ஆகுதுன்னு சொல்றோம். அதனால இந்த ஆக்சிஜனை பிரிட்ஜ்டு ஆக்சிஜன் சொல்றோம். அப்படின்னா இதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பாண்ட் லென்த், இதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பாண்ட் லென்த். அப்போ இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ. ஓகேவா? அப்போ குரோமியம் ஆக்சிஜன் பாண்ட் லென்த்ஸ்னா இங்க 2 வேல்யூஸ் பாசிபிள் அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அடுத்து மேங்கனீஸ்க்கு போலாம். மேங்கனீஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒன்னு என்னன்னா மேங்கனிக் ஆசிட், இன்னொன்னு என்னன்னா பெர்மாங்கனிக் ஆசிட், பெர்மாங்கனிக் ஆசிட். இப்படி 2 பாசிபிலிட்டி இருக்குது. மேங்கனிக் ஆசிடுக்கு ஃபார்முலா என்னன்னா H2MnO4. இங்க மேங்கனீஸ் எழுதிக்கலாம். 4 ஆக்சிஜன்ஸ் இருக்குது, அந்த 4 ஆக்சிஜன்ஸையும் எழுதிடலாம். 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, அந்த 2 ஹைட்ரஜன்ஸை இப்படி எழுதிட்டோம். ஓகே, அடுத்து பாண்டிங்க்கு போறோம்.
இப்போ பாண்டிங்க்கு போனா இப்படி பாண்டிங் கொடுத்துரும். இதுதான் பெர்மாங்கனிக் ஆசிட். இப்போ இந்த பெர்மாங்கனிக் ஆசிட்ல மேங்கனீஸினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்துட்டு லோன் எலக்ட்ரானிக் இல்லையான்னு செக் பண்ணிடலாம். மேங்கனீஸ்க்கு அட்டாமிக் நம்பர் 25. அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர்கான் 3d5 4s2. அப்படின்னா வேலன்ஸ் ஷெல்ல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இங்க எத்தனை பாண்ட்ஸ் இருக்குது பாருங்க, 1 2 இங்க ஒரு 2 இங்க ஒரு 2, அப்படின்னா 6 பாண்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் லோன் எலக்ட்ரானா இருக்கும். இந்த மேங்கனீஸ் கிட்ட ஒரு எலக்ட்ரான் எப்படி இருக்குதுன்னா லோன் எலக்ட்ரானா இருக்குது அன்ட்டு நம்ம சொல்றோம். இந்த மேங்கனீஸ் கிட்ட ஒரு எலக்ட்ரான் லோன் எலக்ட்ரானா இருக்குது. ஓகே, இந்த மேங்கனீஸ் கிட்ட. சரி, இதை வந்து இப்போ பெர்மாங்கனிக் ஆசிட் கிட்ட போலாம். பெர்மாங்கனிக் ஆசிட்க்கு என்ன ஃபார்முலானா HMnO4. இங்க எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இங்க மேங்கனீஸ் கொடுத்துட்டோம். இங்க 4 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. அந்த 4 ஆக்சிஜன்ஸ் எப்படி எழுதிடுறோம். அடுத்து ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, அது ஆக்சிஜனோட கொடுத்தாச்சு. இப்போ பாண்டிங் கொடுக்கலாம். இங்க டபுள் பாண்ட் கொடுங்க, இங்க டபுள் பாண்ட், இங்க டபுள் பாண்ட், இங்க சிங்கிள் பாண்ட். இந்த மேங்கனீஸ் கிட்ட பாருங்க 7 பாண்ட்ஸ் இருக்குது. மேங்கனீஸினுடைய வேலன்ஸ் ஷெல்லையும் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது இல்ல. அப்படின்னா ஆல் தி எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ்ட் இன் பாண்டிங் அப்படி சொல்லலாம். எல்லா எலக்ட்ரான்ஸும் பாண்டிங்ல இன்வால்வ் ஆயிருக்குது அப்படி சொல்லலாம். இப்போ இந்த பெர்மாங்கனிக் ஆசிடை வந்து என்ன பண்ணலாம்னாக்கா ஆக்சோ ஆனியானா மாத்திடலாம். ஓகே, ஆக்சோ ஆனியானா மாத்தணும்னா நம்ம என்ன செய்யணும், இந்த பாண்டை இப்படி ஷிஃப்ட் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ ஆக்சோ ஆனியானா மாத்தினீங்கன்னா இது போல உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் ஆக்சோ ஆனியான். இங்க பக்கத்துல K+ கொடுத்துருங்க. இது என்னது, பொட்டாசியம் பர்மாங்கனேட். இப்போ பொட்டாசியம் பர்மாங்கனேட்ல ஆனியான் என்ன, பர்மாங்கனேட். ஆனியான் என்னன்னு சொல்லலாம், பர்மாங்கனேட் என்று சொல்லலாம். சரி, பொட்டாசியம் பர்மாங்கனேட்ல கேட்டியான் வந்து K+ம் ஆனியான் பர்மாங்கனேட்னு சொல்றீங்களே, ஏன் மேங்கனீஸ் தனியா ஆக்சிஜன் தனியா ஸ்பிளிட் பண்ணக்கூடாதா? நல்லா கவனம் வச்சுக்கோங்க. ஆக்சோ ஆனியான எப்பவுமே ஸ்பிளிட் பண்ணவே கூடாது. ஆக்சோ ஆனியான மட்டும் அதுல இருக்கக்கூடிய மெட்டல் தனியா ஆக்சிஜன் தனியா ஸ்பிளிட் பண்ணவே கூடாது. அதை வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா, சப்போஸ் K-4 வாட்டர்ல டிசால்வ் பண்றீங்க, டிசால்வ் பண்ணா இது எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்னாக்கா K+ அயான்ஸ் வாட்டர்ல எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த ஆக்சோ ஆனியான் அப்படியே தனியா எக்ஸிஸ்ட் ஆகுமே தவிர மேங்கனீஸ் தனியா ஆக்சிஜன் தனியா ஸ்பிளிட் ஆகாது. அப்போ இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆக்சி ஆசிட்ஸ், இது வரைக்கும் நம்ம எவ்வளவு ஆக்சி ஆசிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த ஆக்சி ஆசிட்ஸை வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா ஆக்சோ ஆனியான் தான் ப்ரொடியூஸ் ஆகுமே தவிர ஆக்சோ ஆனியான ஸ்பிளிட் பண்ணிடக்கூடாது. சரி, அப்போ ஒரு ஆக்சி ஆசிட் நைட்ரிக் ஆசிட் இருக்குது. நைட்ரிக் ஆசிட் எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம், H+NO3- இப்படிதான் ஸ்பிளிட் பண்ணும். நைட்ரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய ஆக்சி ஆசிட் என்ன, ஆக்சோ ஆனியன் என்ன, NO3-. இதை ஸ்பிளிட் பண்ணக்கூடாது. நைட்ரஜன் தனியா ஆக்சிஜன் தனியா ஸ்பிளிட் பண்ணக்கூடாது. சல்பூரிக் ஆசிட் எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம், H+ அயான்ஸ் சல்பேட் அயான்ஸ் இப்படிதான் ஸ்பிளிட் பண்ணும். H3PO4 எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம், H+H2PO4- இல்லைன்னா HPO4 2- இல்லைன்னா PO4 3-. பாஸ்பரஸையும் ஆக்சிஜனையும் ஸ்பிளிட் பண்ணிடக்கூடாது. அது போல பர்மாங்கனிக் ஆசிட் எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்னா H+ தனியா பர்மாங்கனிக் ஆசிட் தனியா ஸ்பிளிட் பண்ணலாம். மேங்கனீஸ் ஆக்சிஜனை ஸ்பிளிட் பண்ணிடக்கூடாது. சரி, இப்போ இங்க ஆக்சோ ஆனியான் என்னன்னா MnO4-. இதுக்கு என்ன ஷேப்னா டெட்ராஹெட்ரல் சொல்லலாம். இதுக்கு என்ன கலர்னா வயலட் கலர், பர்பிள் கலர் அப்படி சொல்றோம். இந்த பொட்டாசியம் பர்மாங்கனேட் கலர் என்னன்னா பர்பிள் கலர் அன்ட்டு சொல்றோம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மேங்கனிக் ஆசிட், இந்த மேங்கனிக் ஆசிட்க்கு H2MnO4 இதை இப்போ ஆக்சோ ஆனியானா மாத்தலாம். அப்படின்னா இந்த பாண்டை இப்படி ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஷிஃப்ட் பண்ணிட்டா உங்களுக்கு ஆக்சோ ஆனியான் கிடைக்கும். அந்த ஆக்சோ ஆனியான் என்னன்னா மேங்கனீஸ், இங்க ஒரு டபுள் பாண்ட் O, இங்க ஒரு டபுள் பாண்ட் O, இங்க ஒரு O-, இங்க ஒரு O-. இந்த லோன் பேரை கொடுத்துருங்க. இது வந்து ஆக்சோ ஆனியான். இதுக்கு என்ன ஷேப் என்ன கலர்னு பாத்தீங்கன்னா கிரீன் கலர். இதனுடைய கலர் வந்து கிரீன் கலர்ன்ட்டு சொல்றோம். ஓகேவா? இப்போ இத சால்ட்டா மாத்தணும்னா என்ன பண்ணோம், K+ன்னு எழுதிருங்க. அப்படின்னா K2MnO4. K2MnO4 என்னன்னு சொல்றோம்னாக்கா பர்மேங்கனேட், அதாவது பொட்டாசியம் மேங்கனேட் அப்படி சொல்லணும். பொட்டாசியம் மேங்கனேட்
பொட்டாசியம் மேங்கனேட் அப்படி சொல்லணும். ஓகே, அடுத்து இது வந்து டைகுரோமேட் அயான். இந்த டைகுரோமேட் அயானுக்கு கலர் என்னன்னா ஆரஞ்சு கலர். இந்த டைகுரோமேட்டை நீங்க வந்து கிறிஸ்டலா மாத்தணும்னா இங்க K+ கொடுங்க, இங்கேயும் K+ கொடுங்க. அப்படின்னா இதுக்கு என்ன ஃபார்முலானா K2Cr2O7 பொட்டாசியம் டைகுரோமேட் அப்படி சொல்றோம். அப்போ பொட்டாசியம் டைகுரோமேட்ல இருக்கக்கூடிய கேட்டையான் என்ன K+, ஆனியான் என்ன Cr2O7 2-. இந்த டைகுரோமேட் ஆனியான ஸ்பிளிட் பண்ணிடாதீங்க. குரோமியம் தனியா ஆக்சிஜன் தனியா ஸ்பிளிட் பண்ணிடக்கூடாது. ஓகே, சரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க குரோமேட். இந்த குரோமேட்டை எப்படி சால்ட்டா மாத்துறது? இங்க K+ கொடுங்க, இங்கேயும் K+ கொடுங்க. அப்ப இது என்னது K2Cr2O4. K2Cr2O4க்கு பேர் என்ன பொட்டாசியம் குரோமேட். இப்போ லெட் குரோமேட் வேணும்னா என்ன பண்றீங்க PbCrO4ன்னு எழுதிருங்க. இது வந்து பிளம்பஸ் குரோமேட், லெட் குரோமேட் இப்படி சொல்றோம். ஓகே, அப்போ லெட் குரோமேட்டை ஸ்பிளிட் பண்ணா என்னென்ன அயான்ஸ் கிடைக்கும்? Pb2+ அயான் கிடைக்கும், Cr2O4 2- அயான் கிடைக்கும். அது போல பொட்டாசியம் குரோமேட்டை ஸ்பிளிட் பண்ணா என்னென்ன அயான்ஸ் கிடைக்கும்? பொட்டாசியம் அயான்ஸ் தனியாகவும் குரோமேட் அயான்ஸ் தனியாகவும் கிடைக்கும். குரோமியத்தையும் ஆக்சிஜனும் தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணிடக்கூடாது. சரி, ஓகே. இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா ஆக்சி ஆசிட்ஸை பார்த்தோம். அந்த ஆக்சி ஆசிட்ஸ்ல இருந்து எப்படி ஆக்சோ ஆனியான்ஸை கொண்டு வர்றது அன்றதை நம்ம பார்த்தோம். சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னாக்கா ஆக்சைட்ஸ் பார்க்கலாம். என்னென்ன ஆக்சைட்ஸ் இருக்குது, அந்த ஆக்சைட்ஸ்க்கு எப்படி ஸ்ட்ரக்சர்ஸை வரையுது, அந்த ஆக்சைட்ஸ்க்கு எப்படி ஸ்ட்ரக்சர்ஸை வரையுது அன்றதை நம்ம பார்க்கலாம். ஆக்சைட்ஸ்க்கு எப்படி பாண்டிங் எல்லாம் கொடுக்குறது, எப்படி ஸ்ட்ரக்சர்ஸை வரையுது அன்றதை நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஆக்சைட்ஸ்ல ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் எடுத்துக்கலாம். இந்த நைட்ரஜன் பாத்தீங்கன்னா செகண்ட் பீரியட்ல வருது. ஆனா பாத்தீங்கன்னா வேரியபிள் ஆக்சிடேஷன் நம்பர்ஸை காமிக்குது. இந்த நைட்ரஜன் என்னென்ன ஆக்சிடேஷன் நம்பர்ஸை காமிக்குதுன்னா -3ல இருந்து +5 வரைக்கும் காமிக்குது. -3 ஆக்சிடேஷன் நம்பர்ல இருந்து +5 ஆக்சிடேஷன் நம்பர் வரைக்கும் இந்த நைட்ரஜன் காமிக்குது. சரி, ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன்ல நைட்ரஜன் என்ன காமிக்கும்னா நெகட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்காது. ஏன்னா இங்க இருக்கிறதே ஆக்சிஜன் நைட்ரஜன் தான். ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கும் போது நைட்ரஜன் எப்படி நெகட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்காது. அப்போ ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன்ல நைட்ரஜன் காமிக்கக்கூடிய ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா +1ல இருந்து +5 வரைக்கும் பாசிபிள். சரி, +1 என்னன்னாக்கா N2O +1. இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா நைட்ரஸ் ஆக்சைடு. இதுக்கு பேர் என்ன சொல்றோம் பாருங்க, நைட்ரஸ் ஆக்சைடுன்ட்டு சொல்றோம். இந்த நைட்ரஸ் ஆக்சைடுக்கு எப்படி ஸ்ட்ரக்சர்ஸா வரையுது அன்ட்டு நம்ம பார்க்கலாம். 2 நைட்ரஜன்ஸ் இருக்குது, அந்த 2 நைட்ரஜன்ஸ் எழுதிக்கோங்க. இப்போ ஆக்சிஜன் இருக்கு. இந்த ஆக்சிஜன் எங்க வரையுது? 2 நைட்ரஜனுக்கு சென்டர்ல வரையலாமா, இல்ல இப்படி தனியா வரையலாமா? 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, அந்த 2 பாசிபிலிட்டிஸும் எழுதிட்டோம். எது கரெக்ட்ன்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போ பாண்டிங்க கொடுக்க போறோம். இப்போ இந்த நைட்ரஜனுடைய வேலன்சி ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அதனால 5 டாட்ஸ் வச்சாச்சு. இந்த நைட்ரஜனுடைய வேலன்சி ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 5 டாட்ஸ். இந்த ஆக்சிஜனுடைய வேலன்சி ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ், அதனால 6 டாட்ஸ். இப்போ பாண்டிங்க்கு போக போறோம். பாண்டிங்க்கு போனீங்கன்னா இந்த நைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா இங்க ட்ரிபிள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது, இந்த நைட்ரஜன் இங்க டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. நைட்ரஜனுக்கு நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா நைட்ரஜன் எத்தனை பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுன்னா மேக்சிமம் 4 கோவலன்ஸ் என்று பார்த்தோம். அதுல 3 வந்து நார்மல் கோவலன்ட் பாண்ட்ஸும் 4th வந்து டேட்டிவ் பாண்டும். அந்த டேட்டிவ் பாண்ட்ல நைட்ரஜன் டோனரா இருக்கும்ட்டு நம்ம பார்த்தோம். ஆக்சிஜன் வந்து அக்செப்டரா ஆக்ட் பண்ணுன்றதையும் பார்த்தோம். அப்போ N2O இப்படி எழுதலாம். அதே இங்க எழுதுனீங்கன்னா என்ன பாசிபிலிட்டின்னா அந்த ஆக்சிஜன் டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணும். அப்போ இந்த பக்கம் ஒரு பாண்ட், இந்த பக்கம் ஒரு பாண்ட். இன்னொன்னு இந்த ஆக்சிஜன் டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஜெனரலா பாத்தீங்கன்னா 2 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா வேணும்னா இன்னொரு பாண்டை ஃபார்ம் பண்ணும். அந்த பாண்ட் வந்து டேட்டிவ் பாண்டா இருக்கும். சப்போஸ் இப்படி ஃபார்ம் பண்ணுது. இதுக்கு மேல ஆக்சிஜனுக்கு கிடையாது. ஆக்சிஜன் 4 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்றது ஹைலி ரேர். அதனால ஆக்சிஜனுடைய கெப்பாசிட்டி இவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது நைட்ரஜன் சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு சும்மா இருக்குமா? இருக்காது. நைட்ரஜன் ஃபார்ம் பண்ணுதுனாக்கா சிங்கிள் பாண்டை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காது, அது ஸ்டெபிலிட்டி கிடையாது. அப்போ இப்படி பாசிபிலிட்டி இருக்கும்போது எதுக்கு இந்த ஸ்டெபிலிட்டி இல்லாத பாசிபிலிட்டிக்கு நம்ம போனோம்? அப்போ நைட்ரஸ் ஆக்சைடுக்கு ஸ்ட்ரக்சர் இதுதான், இது கிடையாது. ஓகே, அப்போ நைட்ரஸ் ஆக்சைடுக்கு இந்த செகண்ட் டைம் எழுதணும் பாருங்க, அது மாதிரி எழுதிடக்கூடாது. சரி, நைட்ரஸ் ஆக்சைடுக்கு இப்படி எழுதியாச்சு. இதை ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எழுதி பார்க்கலாமே. இதுக்கு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எழுதி பார்க்கறதுக்கு முன்ன
இந்த டேட்டிவ் பாண்டை நார்மல் கோலன் பாண்டா எழுதிட்டு ஃபார்மல் சார்ஜஸை கொடுத்துருங்க. டேட்டிவ் பாண்டை நார்மல் கோலன் பாண்டை எழுதிட்டு ஃபார்மல் சார்ஜஸ் கொடுத்துடணும். அதுக்கு முன்ன லோன் பேர்ஸ் கொடுத்துடலாம். இந்த நைட்ரஜன் கிட்ட ஒரு லோன் பேர் இருக்குது, இந்த ஆக்சிஜன் கிட்ட 3 லோன் பேர்ஸ் இருக்குது, இந்த நைட்ரஜன் கிட்ட லோன் பேர் கிடையாது. இப்போ இது வந்து டோனரா இருந்ததுனால இதுக்கு +1, இது அக்செப்டாரா இருந்ததுனால இதுக்கு -1. அப்போ N2O ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரை நம்ம இங்க வரைஞ்சிருக்கோம். இந்த N2O வேற ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் பாசிபிளா அன்ட்டு பார்க்கும்போது பாசிபிலிட்டி இருக்குது. இந்த லோன் பேர் பை பாண்டா மாறும், இந்த பை பாண்ட் லோன் பேரா மாறும். அப்படி மாறுச்சுன்னா என்ன வரும் பார்க்கலாம். இந்த நைட்ரஜன் கிட்ட ஏற்கனவே ஒரு லோன் பேர் இருக்குது, இப்போ பாண்ட் பேர் வந்து லோன் பேரா மாறுது. இந்த ட்ரிபிள் பாண்ட் டபுள் பாண்டா மாறுது. இந்த நைட்ரஜன் எழுதிக்கிறோம், ஓகேவா. இந்த சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்டா மாறுது. இந்த ஆக்சிஜன் எழுதியாச்சு. ஆக்சிஜன் கிட்ட இருந்த ஒரு லோன் பேர் வந்து பை பாண்டா மாறிடுச்சு. அப்போ ரிமைனிங் வந்து 2 லோன் பேர்ஸ் தான் இருக்கும், எழுதியாச்சு. இந்த ஆக்சிஜனுடைய லோன் பேர் பை பாண்டா மாறினதுனால ஆக்சிஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் லாஸ். அப்போ +1 கொடுக்கணும். ஆல்ரெடி -1 இருக்கனால 0வா மாறிடும். இந்த நைட்ரஜனுக்கு இந்த நைட்ரஜன் கிட்ட இந்த பாண்ட் பேர் லோன் பேரா மாறினதுனால இந்த நைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் கெயின் ஆகுது. அதனால இதுக்கு -1 கொடுங்க. இந்த நைட்ரஜனுக்கு சேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா நெட் சேஞ்ச் பாத்தீங்கன்னா நில். ஏன்னா இங்க ஒரு பாண்ட் டிஸப்பியர் ஆகுது, இங்க ஒரு பாண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால நெட் சேஞ்ச் பாத்தீங்கன்னா நில். அதனால இந்த +1 வந்து அப்படியே பர்சிஸ்ட் ஆகுது. இந்த +1 பாத்தீங்கன்னா அப்படியே பர்சிஸ்ட் ஆகும். ஓகே, இதுதான் நைட்ரஸ் ஆக்சைடு என்னுடைய ஸ்ட்ரக்சர் அன்ட்டு நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்த ஆக்சைடு நைட்ரஜனுடைய அடுத்த ஆக்சைடு என்னன்னாக்கா NO. NOக்கு பேர் என்ன சொல்றேன்னா நைட்ரிக் ஆக்சைடு. NOக்கு நேம் என்ன சொல்றேன்னா நைட்ரிக் ஆக்சைடு அன்ட்டு நேம் சொல்றோம். இதுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்ட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகே, இந்த நைட்ரிக் ஆக்சைடு எடுத்துக்கலாம். NO எழுதியாச்சு. இந்த நைட்ரஜனுடைய வேலன்சி ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 5 எலக்ட்ரான்ஸ் இப்படி எழுதிறோம். ஆக்சிஜனுடைய வேலன்சி ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதனால 6 டாட்ஸ் கொடுத்தாச்சு. ஆக்சிஜன் என்ன பண்ணுன்னா நார்மலா 2 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். அந்த 2 பாண்ட்ஸை இப்படி கொடுத்தாச்சு. நைட்ரஜன் என்ன பண்ணும் நார்மலா 3 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணணும். அதனால ஃபார்ம் பண்ண முடியல இங்க. அதனால இந்த ஒரு எலக்ட்ரான் அப்படியே இருக்குது. சரி, நார்மலா 3 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஆனா ஃபார்ம் பண்ண முடியாதனால இந்த எலக்ட்ரான் அப்படியே தனியா இருக்குது. இந்த எலக்ட்ரான் தனியா இருக்கிறதுனால இதுகிட்ட அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. அதனால இதை பேராமேக்னெட்டிக் அன்ட்டு சொல்றோம். இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுதுன்னா இந்த பாண்டுக்குள்ள போயிடுது. இந்த பாண்டுக்குள்ள போயிடுது. அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பாண்டுக்குள்ள போயிடுது. அந்த பாண்டுக்குள்ள போயிருந்தனால இந்த பாண்டு வந்து 3 எலக்ட்ரான் பாண்டா இருக்குது. ரிமைனிங் பாத்தீங்கன்னா நார்மல் பாண்டா தான் இருக்குது. இந்த எலக்ட்ரான் பேர்ஸ் அப்படியே நான் இங்க சொல்லிட்டேன். இப்போ இந்த பாண்ட் எப்படி இருக்குது பாருங்க. இந்த பாண்டு மட்டும் 3 எலக்ட்ரான் பாண்டா இருக்குது. இந்த பாண்டு வந்து 2 எலக்ட்ரான் பாண்டா இருக்குது. இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுதுன்னா இந்த அன்பேர்டு எலக்ட்ரான் பாண்டிங்குள்ள போயிருது. பாண்டிங்குள்ள போயிருந்தனால இந்த பாண்டு வந்து ஆட் எலக்ட்ரான் பாண்ட், 3 எலக்ட்ரான் பாண்ட் அப்படி சொல்றோம். சோ இங்க வந்து அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கிறதுனால இதை வந்து பேராமேக்னெட்டிக் ஸ்பீசிஸ் அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இந்த இதுல என்ன ஆகுதுன்னாக்கா இந்த நைட்ரிக் ஆக்சைடுல பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் கிட்ட அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கிறதுனால இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜன் கிட்ட இருந்து ஒரு எலக்ட்ரானை பிடிச்சி இழுத்துக்குது. ஆக்சிஜன் கிட்ட இருந்து ஒரு எலக்ட்ரானை பிடிச்சி இழுத்த உடனே இந்த நைட்ரஜன் கிட்ட இருந்த அன்பேர்டு எலக்ட்ரான் பேர்டா மாறிடுது. ஆக்சிஜன் கிட்ட இருந்த இந்த லோன் பேர் வந்து அன்பேர்டா மாறிடுது. இதனால என்ன ஆச்சுன்னா நைட்ரஜனுக்கு கெயின் ஆகிறதுனால நெகட்டிவ் சார்ஜும் ஆக்சிஜனுக்கு லாஸ் ஆகிறதுனால பாசிட்டிவ் சார்ஜும் கொடுக்குறோம். ஏன் இப்படி கொடுத்தோம்? ஏன்னா இந்த நைட்ரிக் ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னா இந்த நைட்ரிக் ஆக்சைடு வந்து கேஸா இருக்குது. அப்புறமா இது லிக்விடாவும் மாறுது. சரி, லிக்விடா மாறினா என்ன இருக்குது, லிக்விஃபை பண்றோம் அவ்வளவுதானே. ஆனா லிக்விட்ல இது எப்படி இருக்குதுன்னா டயாமேக்னெட்டிக்கா இருக்குது. கேஸ்ல வந்து பேராமேக்னெட்டிக்கா இருக்குது. பேராமேக்னெட்டிக் ஏன்னா அன்பேர்டு எலக்ட்ரான் சொல்லிட்டோம். டயா